ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் பச்சரிசியை வச்சு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி இருந்தால் போதுங்க, ஈஸியாக இந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபியை செஞ்சிடலாம். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக அப்படியே இருக்கும். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கொழுக்கட்டை செய்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்க கிண்ணம் அல்லது டம்ளரில் மாவளந்து எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா வறுபட்டுருச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு ஸ்பூன் கருப்பியல் சேர்த்துக்கோங்க. கருப்பியலுக்கு பதிலாக வெள்ளையல் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு கப்பு மாவுக்கு ஒரு ஸ்பூன் எள் கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் அரை கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய்க்கு பதிலாக தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும்போது இதோட சுவை இன்னுமே அதிகமாக இருக்கும். லைட்டாக அந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவு தண்ணி மாவுக்கு சரியாக இருக்கும், அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணாம். வெல்லத்தில் கல்மண் தூசி இருக்கும், அதை வடித்து எடுத்துடலாம். கரையிற வரைக்கும் சூடுபடுத்திக்கோங்க. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. வடிகட்டியை வச்சு வடிச்செடுத்துடலாம். வெல்லத்தில் இருக்க கல் மண்ணெல்லாம் வந்துடும். ஒரு கடாயில் நம்ம வடித்து வச்சுருக்க சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக 2-3 ஏலக்காயை தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கை ஃப்ளேமில் வச்சு மாவை கலந்திங்கன்னா சீக்கிரமாகவே தண்ணியெல்லாம் வற்றிடும். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கையெடுக்காமல் நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. ஒருவேளை நீங்கள் சேர்க்குற தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சுடுதண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது ஸ்வீட் கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக அப்படியே இருக்கும். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் எள்ளு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மாவு அடிப்பிடிக்காமல் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மாவு ஆறுற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொழுக்கட்டை நமக்கு எந்தளவு பெருசாவோ அல்லது சின்னதாவோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு லைட்டாக அழுத்திடலாம். இப்போ நமக்கு சூப்பராக பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுகளையும் பிடிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு வெள்ளை கலர் காட்டன் கிளாத்தை தண்ணியில் நனைச்சிட்டு இட்லி தட்டில் விரித்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையுமே அது மேலே எடுத்து வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கொழுக்கட்டை தட்டை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு மூடி போட்டுருங்க. 7-8 நிமிஷத்தில் கொழுக்கட்டை நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், கமகமனு சூப்பராக ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. இதே போல் இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.